Hey guys, welcome back guys. Finally Noise Masterbuds நம்ம கிட்ட இருக்கு. Sound by Bose எப்படி இருக்குன்றது பார்த்தலாமா? இப்போ நம்ம கிட்ட வந்து Noise Masterbuds இருக்கு. Bose-னால டியூன் செய்யப்பட்ட இயர்பட்ஸ் இது. ஸோ பேக் சைடு வந்து இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அடாப்டிவ் ANC சப்போர்ட் இருக்கு. அப் டு 44 hour ப்ளே டைம், LSDC கோடக்கு வந்து சப்போர்ட் ஆகுது. டுவல் பேரிங் சப்போர்ட் கூட இருக்கு. MRP வந்து 7,999 போட்டிருக்காங்க. பட் அந்த ப்ரைஸ்க்கு தான் வந்து செல் பண்ணுறாங்க. பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ உள்ளே வந்து கேஸ் இருக்குது. அதுக்கடுத்து ஸ்மால் அண்ட் லார்ஜ் சைஸ் இயர் டிப்ஸ் இருக்குது. நாய்ஸ் ஸ்டிக்கர்ஸ் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த இயர்பட்ஸோட டிசைன் மாதிரியே வந்து ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வினைல் பிளேயர் டிசைனில் வாரண்டி கார்டு இருக்குது. உள்ளே வந்து யூசர் மேனுவலுக்கான QR கோட் இருக்குது. ஸ்கேன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு Type-C to Type-C சார்ஜிங் கேபிள் இருக்குது. பேக்கேஜிங் பயங்கர ப்ரீமியமாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து LED இண்டிகேஷன் இருக்குது. இயர்பட்ஸ் ஸ்டெம் டிசைனில் வருது. ஸோ நாய்ஸ் பட் 0 நம்ம சேனலில் கவர் பண்ணியிருப்போம். அதுக்கு ஒரு சிமிலர் டிசைனில் வந்து இந்த இயர்பட்ஸ் இருக்குது. பட் இதில் வந்து இன்இயர் டிடெக்ஷன் சப்போர்ட்லாம் இருக்குது. ஸோ இது யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது, ஃபிட்டு, கம்ஃபர்ட்டு, முக்கியமாக வந்து போஸ்னால் டியூன் செய்யப்பட்ட இயர்ஃபோன்ஸ். ஸோ ஆடியோ குவாலிட்டியுமே வந்து எப்படிலாம் இருக்குது அப்படின்ற வந்து நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள்கிட்ட ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. டிசைன் அண்ட் பில்ட்லேருந்து நம்ம பார்க்கலாம். கேஸ் இந்த வாட்டி பார்க்குறது செம்ம யூனிக்காக இருக்குல்ல. எங்கேயோ சின்ன வயசில் பார்த்த மாதிரி இருக்கும். வேஸ்லின் டப்பா இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வந்து டக்குன்னு பார்த்த உடனே ஃபீல் ஆச்சு. பட் சீரியஸ்லி வந்து சூப்பரான ஜாப் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் சைட் மெட்டல் டிஸ்க் அண்ட் LED இண்டிகேஷன் வந்து வினைல் ரெக்கார்டர் இன்ஸ்பயர் பண்ணி வந்து இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. மெட்டல் டிஸ்கில் வந்து ஒரு நல்ல டெக்ஸ்சர் வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இந்த இயர்பட்ஸ் வந்து 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. நம்மகிட்ட இருந்து ஆன்எக்ஸ் இருக்குது, டைட்டானியம் அண்ட் அடிஷ்னலாக வந்து சில்வர் கலர். மூணுமே வந்து ஒரு மெட்டாலிக் கலர்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. பார்க்குறதுக்கு பயங்கர ப்ரீமியமாக இருக்குது. பட் கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஸ்டில் குட், ஓரளவுக்கு நல்ல ஃபீல் கொடுக்குது. பட் ரொம்ப ப்ரீமியமாக வந்து ஃபீல் ஆகலை. ஏன்னா கம்ப்ளீட்டாக வந்து பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. பட் ஹிஞ்ச் குவாலிட்டியில் வந்து நம்ம காம்ப்ரமைஸே இல்லை, ஒரு நல்ல குவாலிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட்டோட மேக்னெட்ஸுமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நார்மலாக ஷேக் பண்ணால் வந்து கீழே விழலை. கேஸோட ஓவரால் வெயிட் வந்து 40 grams இருக்குது. ஈச் இயர்பட்டோட வெயிட் வந்து 4.2 grams இருக்குது. இனியர் டிசைனில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டெம்மோட லென்த் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் ஃபிட்டு, கம்ஃபர்ட்டில் வந்து நம்ம காம்ப்ரமைஸே இல்லை. லாங் வியருக்குமே வந்து கம்ஃபர்டபுளாக வந்து நம்ம வியர் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அடிஷ்னலாக வந்து IPX5 ரேட்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணுறோம், இல்லை வாக்கிங் எதாவது போகிறப்போ ஸ்வெட் எதாவது ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஈஸியாக வந்து ரெசிஸ்ட் பண்ணோம். பட் இயர்பட்ஸ் வந்து கேஸ்க்குள்ளே நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ப்ளேஸ் பண்ணும்போது நீட்டாக வந்து க்ளீன் பண்ணிட்டு வைக்கும்போது நமக்கு ஓரளவுக்கு பெட்டரான லைஃப் வந்து கிடைக்கும். ப்ளூடூத் 5.3 சப்போர்ட் இருக்குது. பேரிங் அண்ட் கனெக்டிவிட்டியில் வந்து நான் எதுவும் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணல. லிட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டாலே வந்து இமீடியட்டாக வந்து பேர் ஆகும். பட் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோனுக்கு வந்து பேர் பண்ணுறீங்க அப்படின்னா லிட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு பேக் சைடில் ஒரு குட்டி பட்டன் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணும்போது ப்ரீத்திங் LEDs வந்து க்ளோ ஆகும். ஸோ அந்த டைம் வந்து பேரிங் மோட் வந்து எனபிள் ஆகும். நீங்கள் புதுசாக வந்து ஏதாவது ஃபோன் பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மோடில் வந்து நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக வந்து கூகுள் ஃபாஸ்ட் பேர் சப்போர்ட்டும் இருக்கும். ஸோ சேம் இமெயில் ஐடி வந்து நீங்கள் மற்ற ஃபோன்ஸில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலுமே வந்து நம்ம குயிக்காக வந்து பேர் பண்ணிக்கலாம். பேரிங் ப்ராசஸ் எல்லாமே வந்து சீம்லெஸ்ஸாக இருக்குது. கனெக்டிவிட்டி இஷ்யூ எதுவும் இல்லை. அடிஷ்னலாக வந்து டுவல் பேரிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டுவல் பேரிங் கனெக்டிவிட்டியுமே வந்து சீம்லெஸ்ஸாக இருக்குது. ப்ரைமரி ஃபோனில் வந்து நான் பாட்டு கேட்டுட்ருக்கேன். செகண்டரி ஃபோனில் வந்து கால் வருது அப்படின்னா இமீடியட்டாக வந்து பாட்டு பாஸ் ஆகுது. கால் பேசி முடிச்சதுக்கப்புறமா வந்து நமக்கு சாங் வந்து ரெஸ்யூம் ஆகுது. ஸோ டுவல் கனெக்டிவிட்டியுமே வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. கால்ஸ்க்கு வந்து 6 மைக்கு ப்ளஸ் ENC சப்போர்ட்மே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அவுட்டோர்லேயுமே வந்து ஒரு சில கால்ஸ் வந்து பேசி பார்த்துருந்தேன். அவுட்டோர் காலிங்க்குமே வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம வாய்ஸ் வந்து ஸ்லைட்டாக என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. பட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக வந்து பிளாக் பண்ணுதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. பட் அந்த ரொம்ப ஹார்ஷான டிராஃபிக்கில் இருக்கும்போது மைல்டாக அந்த டிராஃபிக் சத்தமும் வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு கேட்கும். ஓவரால் காலிங்க்குமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. சாம்பிள் ஆடியோவுமே வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ வந்து நாய்ஸ் மாஸ்டர்பட்ஸோட இன்டெல் மைக்லேருந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஈச் பட்டுக்குமே வந்து 3 மைக் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து 6 மைக் செட்டப்போட வருது. பேக்ரவுண்ட்லேயுமே வந்து பயங்கரமான காற்று அடிச்சிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விண்டி நாய்ஸ் என்வாயன்மெண்ட்டில் வந்து இந்த பட்ஸ் எப்படி என்னோட ஆடியோ வந்து பிக்கப் பண்ணுதுன்ற பாருங்க. அண்ட் நீங்கள் காலிங்க்கு வந்து இதை ப்ரிஃபர் பண்ணுவீங்களா மாட்டீங்களான்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் லோ லேட்டன்சி சப்போர்ட்டுன்னு பார்த்தோன்னா இந்த வாட்டி டெடிகேட்டட் கேமிங் மோட் சப்போர்ட் வந்து கொடுக்கல. பட் நான் வந்து SBC மோடில் வந்து கனெக்ட் பண்ணி செக் பண்ணதில் வந்து அரௌண்ட் 60 to 70 millisecond வரைக்கும் லோ லேட்டன்சி வந்து கிடைக்குது. பட் இது வந்து பியூர் கேமிங்க்கு சூட் ஆகக்கூடிய இயர்பட்ஸ் கிடையாது. பட் கேஷுவலாக கேம் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா அந்த செப்பரேஷன் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. பட் மைல்டாக வந்து அந்த லேட்டன்சி வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். கேமிங்க்கு பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். கேஷுவல் கேமிங்க்கு வேணால் ஓகே.
ஆடியோன்னு பார்த்தோன்னா 12.4mm பீக் ப்ளஸ் டைட்டானியம் டிரைவர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எஸ்பிசி, ஏஏசி அண்ட் எல்ஹெச்டிசி கோடக்கு வந்து சப்போர்ட் ஆகுது. எல்ஹெச்டிசியில் வந்து பிட்ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப் டு 900 kbps வரைக்குமே வந்து சப்போர்ட் இருக்குது. உங்கள் ஃபோன் வந்து எல்ஹெச்டிசி கோடக்கு சப்போர்ட் பண்ணுது அண்ட் ஹை குவாலிட்டி மியூசிக் ப்ளே பண்ணுறப்போ மைல்டு டிஃபரன்ஸ் வந்து நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியும். என்னதான் வந்து ஒரு நல்ல ஹை குவாலிட்டி கோடக்கு இருந்தாலுமே வந்து ஸ்டில் இவங்க எப்படி டியூன் பண்ணியிருக்காங்க, அந்த டியூனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இயர்பட்ஸ் வந்து சவுண்ட் பை போஸ் தான் வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. இனிஷியலாக வரும்போதே வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட் இருந்தது, எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நாய்ஸ் ஏர்பட் 6 வந்து கவர் பண்ணியிருந்தோம். ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நான் நோட்டீஸ் பண்ணியிருந்தேன். நாய்ஸ் பட் 0வுமே வந்து ஒரு அளவுக்கு ப்ராமிஸான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தது. ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் இவங்க லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னோடனே பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. எஸ், என்னோட எக்ஸைட்மெண்ட்டுமே வந்து ஃபில் பண்ணிச்சு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். வோக்கல்ஸ் நல்ல கிளியராக இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்டல் செப்பரேஷனுமே வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. பேஸ் வந்து ரொம்ப பூஸ்டராக இல்லை, பட் அடிக்வேட் பேஸை விட கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பஞ்சியான பேஸ் வந்து நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்டில் இந்த மாஸ்டர் பட்ஸில் வந்து ஒரு நல்ல டிஃபரன்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ண முடியுது. ட்ரபிள் வந்து ரொம்ப ஹார்ஷாக ஃபீல் ஆகலை, பட் நல்ல கிறிஸ்பாக வந்து இருக்குது. ஒரு பேலன்ஸ் சவுண்ட் சிக்னேச்சர்னு சொல்ல முடியாது. ஸ்டில் வந்து வோக்கல்ஸ் அண்ட் ட்ரபிளுமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. பேஸ் லைட் ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் வந்து நம்மளுக்கு இருக்குது. பேஸ் ப்ரிஃபர் பண்ணுற ஆடியன்ஸையுமே வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் வோக்கல்ஸ் அண்ட் ட்ரபிள் ப்ரிஃபர் பண்ணுற யூசர்ஸையுமே வந்து ஃபில் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருக்கும். இந்த வாட்டி வந்து ஆப் சப்போர்ட் கொண்டு வந்திருக்காங்க. நாய்ஸ் ஆடியோ ஆப் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப்பிள் ஆப் ஸ்டோர்லேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்பில் வந்து எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 3 பேண்ட் EQ கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ கஸ்டம் EQ மோட்ஸில் வந்து லோ, மிட் அண்ட் ஹை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய EQ மோட்ஸ்லேயுமே வந்து ஒரு நல்ல சவுண்ட் சிக்னேச்சர் வந்து நமக்கு கிடைக்குது. அடிஷ்னலாக வந்து ஒரு 3 ப்ரீசெட் வந்து அவைலபிளாக இருக்குது. அடிஷ்னலாக ஆப்லேயே வந்து பேட்டரி இண்டிகேஷன் பார்த்துக்கலாம். ஜென்ரலாக வந்து இயர்பட்ஸோட இண்டிகேஷன் தான் வந்து நமக்கு பார்ப்போம். பட் இந்த வாட்டி வந்து இயர்பட்ஸ் வந்து நீங்கள் கேஸ்க்குள்ளே போட்டிங்க அப்படின்னா கேஸில் வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்றதுமே வந்து நம்ம பார்த்துக்கலாம். ANC டாகல் இருக்குது. ஆப்லேயே வந்து நம்ம மோட்ஸ்மே வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ANC ஆன் ஆஃப் கூட வந்து நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் டச் கண்ட்ரோல்ஸுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த இயர்பட்ஸ்க்கு வந்து இன்இயர் டிடெக்ஷன் சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவுமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. காதுலேருந்து வெளில எடுத்தோம் அப்படின்னா ஏதாவது மூவி சாங் ஏதாவது கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா இமீடியட்டாக வந்து பாஸ் ஆகிடும். திருப்பி காதில் நம்ம வியர் பண்ணுறப்போ வந்து கண்டினியூ ஆகும். இன்இயர் டிடெக்ஷன் ஒரு சில பேருக்கு வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகலை அப்படின்னா அது வந்து நீங்கள் ஆஃப் கூட பண்ணிக்கலாம். ஆப்பில் வந்து ஆஃப் பண்ணுற ஆப்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபைன் மை பட்ஸ் ஆப்ஷன் கூட ஆப்பில் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ANCன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி அப் டு 49 decibels வரைக்கும் அடாப்டிவ் ANC சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. டிரான்ஸ்பரன்சி மோடில் கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவுட்டோரில் இருக்கும்போது வெளியில் என்வாயன்மெண்ட்டில் என்ன நடக்குதுன்ற அவேர்னஸும் இருக்கும். பட் த சேம் டைம் வந்து நம்ம சாங்ஸுமே வந்து கேட்டுக்க முடியும். ரெகுலர் நாய்ஸ் கேன்சலேஷனை வந்து ஒரு 3 டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. லோ, மீடியம், ஹைன்னு. ஹையில் வந்து ஓரளவுக்கு நல்ல நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். வெளில ரோட்டில் இருக்கும்போது நம்ம ANC எனபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா வண்டி ஏதாவது போகிறப்போ அந்த ஹார்ஷான சத்தம் வந்து நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். லைட்டாக அந்த நாய்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி நம்ம கேட்க முடியும். ANC இம்ப்ளிமெண்டேஷன் ஃபார் ஷூர் நல்லா பண்ணியிருக்காங்க. இண்டோரில் AC ஃபேன் ஏதாவது ஓடிட்டுருக்கு அப்படின்றப்போ அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து நம்ம நல்லாவே வந்து ஃபீல் பண்ண முடியும். ANC அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து அவுட்டோர் நாய்ஸ் வந்து பிளாக் பண்ணி கொடுக்காது. ஸ்டில் அவுட்டோரில் என்ன நடக்குது அப்படின்றது நம்ம கேட்கும். அந்த இம்ப்ளிமெண்டேஷனுமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸ்பேஷியல் ஆடியோ மோட் சப்போர்ட் இருக்குது. ஒன்ஸ் அதை எனபிள் பண்ணோம் அப்படின்னா மைல்டாக வந்து ஒரு சரவுண்ட் எஃபெக்டில் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். பட் அதை விட டிஃபால்ட் மோடில் பாட்டு கேட்குறது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. பேட்டரி அண்ட் சார்ஜிங்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி இன்ஸ்டா சார்ஜ் சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 10 minutes சார்ஜ் பண்ணால் அப் டு 6 hours வரைக்குமே வந்து பிளேட்டிங் கிளைம் பண்ணுறாங்க. பட் நீங்கள் 50 to 60% வால்யூமில் வந்து கேட்கணும். கேஸ்க்கு வந்து 500 mAh பேட்டரி இருக்குது. வித்தவுட் ANC யூஸ் பண்ணுறப்போ அப் டு 44 hours வரைக்கும் நம்ம பேட்டரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வித் ANC யூஸ் பண்ணுறப்போ 34 hours வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒன்ஸ் கேஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணிவிட்டால் இயர்பட்ஸ் வந்து ஈஸியாக 4 to 5 times வரைக்கும் நம்ம சார்ஜ் பண்ணலாம். கேஸ் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். இயர்பட்ஸ் வந்து 1 மணி நேரத்துக்குள்ளேயே வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும். அண்ட் ஒன்ஸ் வந்து இயர்பட்ஸ் நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தவுட் ANC யூஸ் பண்ணுறப்போ அப் டு 6 hours வரைக்கும் நம்ம பேட்டரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ANC எனபிள் பண்ணி யூஸ் பண்ணுறப்போ 4 to 5 hours வரைக்குமே வந்து ஒரு மிக்சட் யூசேஜில் பேட்டரி கிடைக்கும். ஓவரால் பேட்டரி பேக்கப் வந்து நல்ல இம்ப்ரெசிவாக இருக்குது. நீங்கள் வந்து கேஷுவலாக மூவி பார்க்குறீங்க, சாங்ஸ் கேட்குறீங்க அப்படின்னாலுமே வந்து ஒரு நல்ல பேட்டரி பேக்கப் வந்து கிடைக்குது. ஸோ ஃபைனல் வேர்டிக்னு பார்த்தோன்னா நாய்ஸ்லேருந்து ஒரு நல்ல ப்ராமிசிங்கான ப்ராடக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. டிசைன், ஆடியோ, பேட்டரி பேக்கப், ANCன்னு மேஜர் செக் பாக்ஸ் எல்லாத்தையும் வந்து டிக் பண்ணி ஒரு ஃபீச்சர் பேக்கடு ப்ராடக்ட்டை வந்து நாய்ஸ்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரெகுலராக வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து 799 வந்து செல் பண்ண போகிறாங்க. நாய்ஸ் வெப்சைட் அண்ட் அமேசானில் வந்து அவைலபிளாக இருக்க போது ப்ரீ புக்கிங் பண்ண யூசர்ஸ்க்குலாம்
எல்லாமே வந்து அடிஷ்னல் 1 இயர் வாரண்டி தராங்க. ஸோ எஃபெக்டிவாக வந்து 2 இயர்ஸ் வாரண்டி வந்து இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் வர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். 8,000க்கு வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக வந்து ஃபீல் ஆகும். பட் அதுவே வந்து சேல் டைமில் ஒரு 5,000 to 6,000 கிடைக்குது அப்படின்னா சூப்பர் வர்த்தாக இருக்கும். அண்ட் இப்போ கரண்ட்டாக அமேசானில் வந்து 1,500 ரூபி பேங்க் டிஸ்கவுண்ட் வேறு போயிட்டுருக்கு. அந்த பேங்க் டிஸ்கவுண்ட்லாம் யூஸ் பண்ண முடிஞ்சால் வந்து எஃபெக்டிவாக 6,500 ரூபீஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இயர்பட்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராமில் இருக்க நம்ம டீல் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.